வணக்கம், வணக்கம், வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல அரசியல் சார்ந்த ஒரு சில தகவல்கள பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க என்ன தகவல் அப்படின்றத முழுமையா பார்க்கலாம். அதாவது ஓணம் திருநாள முன்னிட்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு. அத பற்றின ஒரு முழுமையான தகவல் பார்க்கலாம். ஓணம் திருநாளை முன்னிட்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா, வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு. அந்த வாழ்த்து செய்தியில கேரள மக்கள் அனைவராலும் பார்த்தீங்கன்னா, எழுச்சியோடும், ஒற்றுமையோடும் பார்த்தீங்கன்னா கொண்டாடப்படணும். அ அறுவடை பெருவிழாவாம் ஓணம் திருநாளை முன்னிட்டு மலையாள சொந்தங்கள் அனைவருக்கும் எனது ஓணம் வாழ்த்துக்கள் அப்படின்ற மாரி ஓணத் திருநாள் அன்று தமிழ்நாட்டில் மலையாள மொழி பேசும் மக்கள் நிறைந்து வாழும் மாவட்டங்களான கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டங்களுக்கு 2006ஆம் ஆண்டும் தலைநகர் சென்னைக்கும் 2007ஆம் ஆண்டும் கழக ஆட்சியில் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதுதான் விடுமுறை அறிவிக்கப்பட்டது என்பது பார்த்தீங்கன்னா குறிப்பிடத்தக்கது. அறுவடை திருநாளாக மட்டுமல்லாமல் வஞ்சகத்தால் வீழ்த்தப்பட்ட திராவிட மண்ணான மாவேலியை கேரள மக்கள் அன்போடு வரவேற்கும் விழாவாகவும் குறியீட்டளவில் ஓணம் கொண்டாடப்படுகிறது. இத்தகைய ஓணம் திருநாள் சங்க இலக்கியமான மதுரை காஞ்சியிலும் மாயோன் மேய ஓண நன்னாள் என சிறப்புடன் பாடப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு திராவிட பண்பாட்டுடன் பிரிக்க முடியாது இரண்ர கலந்துள்ள ஓணத்தையும் விட்டு வைக்காமல் ஒரு தரப்பினர் வாமன ஜெயந்தி என அதன் அடையாளத்தை பறிக்க முயல்கிறார்கள். கேரள மக்களே இத்தகைய முயற்சிகளை புறக்கணிப்பார்கள். மக்களை பிளவுபடுத்தி அதில் குளிர் காய நினைக்கும் சுயநல வஞ்சகர்கள் வீழ்த்தப்படும் ஓணமாக வரும் ஓணம் அமையும் வகையில் நாட்டு மக்கள் விழிப்புணர்வு அடைந்து வருகிறார்கள். சமத்துவமும் வளர்ச்சியும் ஒற்றுமையும் நிறைந்த இந்தியாவை மீட்டெடுக்க நாம் அனைவரும் உறுதியேற்கிற நாளாக இந்த ஓணத் திருநாள் அமையப்படும். நம் தென்னாட்டு மக்கள் காட்டிய முற்போக்கு அரசியல் பாதையில் ஒட்டுமொத்த இந்தியாவும் பயணிக்கும் ஆண்டாக வருகிற ஆண்டு திகழட்டும். திராவிட மொழி குடும்பத்தின் உடன்பிறப்புகளான கேரள மக்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது ஓணம் நல்வாழ்த்துக்கள் என தெரிவித்திருக்கிறார். மேலும் இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய சேனல் சார்பாக அனைத்து விதமான மலையாள பெருமக்களுக்கு ஓணம் திருநாளை முன்னிட்டு வாழ்த்துக்களை நம் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.